நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற இந்த பகுதியில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சங்கீதம் 124:8. நம்முடைய உதவி இந்த உலகத்தில் உள்ள எவரிடமிருந்தோ அல்லது எவற்றிலிருந்தோ வருவதில்லை, மாறாக விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் உருவாக்கிய தேவனிடமிருந்தே வருகிறது என்பதை இது வலியுறுத்துகிறது. கர்த்தரின் நாமத்தில் நம்பிக்கை வைப்பதன் மூலம் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம் என்றும், அவரிடம் உதவி தேடும்போது நமக்கு நிச்சயம் உதவி கிடைக்கும் என்றும் இந்த வசனம் கூறுகிறது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10 என்று இந்த வசனம் கூறுகிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் பொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 15:5. நீங்கள் அதை நம்புகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லாமல் நீடித்த மதிப்புள்ள எதையும் உங்களால் செய்ய முடியாது. முதலாவது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் இஸ்ரவேலரை சபித்தான், நிந்தித்தான், பயமுறுத்தினான், யுத்தம் செய்ய அழைத்தான். பின்னும் அந்த பெலிஸ்தரி, நான் இன்றைய தினம் இஸ்ரவேலருடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடொருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்பதை தாவீது அறிந்திருந்தான். அவன் சொன்னான், தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை கொன்று கர்த்தரின் நாமத்தில் உள்ள வல்லமையை தாவீது வெளிப்படுத்தினான். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:31-32 வசனங்கள் இப்படியால சொல்லுகிறது. மேலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், நீர் தனைகளை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீர் ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளவில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா 43:2. இங்கே கர்த்தருடைய நாமம் மீண்டும் அது உடன்படிக்கைய நாமம். அவருடைய குணம், அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய பண்புகளை பற்றி பேசுகிறது. நாம் இந்த நாளில் என்ன செய்வோம்? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். சங்கீதம் 20:7. ஆம், அவருடைய நாமம் நமக்கு சகாயம் செய்யும் நாமம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சகாயம் செய்யும்படியாய், உதவி செய்யும்படியாய், பலப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.